நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஹலோ. சார் குட் மார்னிங் சார். நான் செல்வி பேசுகிறேங்க சார். சொல்லுங்க செல்விக்கா. சார் இந்த வாரம் ஃப்ரைடே ஒரு ஹார்ட் சர்ஜரி ஒன்று இருக்குது சார். அதை நீங்கள் கால் பண்ணி ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கு செல்வியக்கா. நான் எப்படியும் ஒரு 2-3 நாள் அங்கே வருவேன். நான் வந்து பார்த்துக்கிறேன் செல்வியக்கா. சரிங்க சார். நான் அதை சொல்லலாம் தான் சார் கூப்பிட்டேன். செல்வியக்கா ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே மெடிக்கல் செக்அப் பண்ணியாச்சுல செல்வியக்கா? எல்லாம் பண்ணியாச்சுங்க சார். அப்புறம் அதோட ரிப்போர்ட் எனக்கு வரவே இல்லை. ஐயோ சாரிங்க சார், அதை நான் உங்களுக்கு அனுப்ப மறந்துட்டேன். ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி சிஸ்டம்லலாம் போட்டாச்சு சார். என்ன செல்வியக்கா, எல்லாம் போட்டாச்சுன்னா அப்புறம் அனுப்புறதுக்கு எப்படி மறந்தீங்க? ஐயோ சாரிங்க சார், நான் அனுப்பிட்ட ஞாபகத்தில் இருந்துட்டேன். நான் அனுப்பி வச்சிடுறேங்க சார். சரி பரவாயில்ல செல்வியக்கா, உடனே அனுப்பி வைங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் செக் பண்ணதில் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த தடவை 20,000 வரைக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லுங்கள் செல்வியக்கா. சரி ஓகேங்க சார். அப்புறம் எப்போவுமே 10,000 வரைக்கும் தான் சொல்லுவீங்க. இந்த முறை என்ன சார் 20,000 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க? அது இந்த முறை ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு செல்வியக்கா, அதுக்காக தான். அப்படியே சார், என்ன விஷயம் சார்? இல்லடாமோ, சக்தி மாமா இல்ல, இது வேற போன். சொல்றேன் செல்வியக்கா, உங்களுக்கெல்லாம் சொல்லாமலா? நான் இன்னும் 2-3 நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன். வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்றேன் செல்வியக்கா. சரிங்க சார். நீங்க சொல்லும் போதே தெரியுது, நிச்சயமா ஏதோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நீங்க வந்து சொல்லுங்க சார், அதுக்கப்புறமே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நான் கேட்டுதான் மறக்காம அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரிங்க சார். என்ன யார்கிட்ட பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி போட்டோ அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாலா, அதான் பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். என்ன காமெடி பண்றீங்களா? ஏய், என்ன காமெடிங்கிற? எனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? நான் என்ன அவ்வளோ மொக்கையாவா இருக்கேன்? இல்ல உன்னை விட்டு என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஏண்டாமோ, அப்பா பார்க்க அழகா இருக்குனா இல்லையா? ஐயோ சத்தியமா இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ இப்ப அது முக்கியம் இல்ல. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. ஓஹோ, சந்தேகமா? அது ஒண்ணுதாண்டி இன்னும் நமக்கு இடையில வராம இருந்துச்சு, இப்ப அதுவும் வந்துருச்சா? ஷமீர் விளையாடாதீங்க. இப்ப அது யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய் டென்ஷன் ஆகாதடி, இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆக கூடாது. ஐயோ, இனி உன்னை வெறுப்பே தவிர முடியாதா? அது வேற என்ன பண்ணுவேன்னு தெரியல. எங்க விளையாடாதீங்க. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய் லூசு, செல்வியக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன்டி. இந்த வருஷம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் மெடிக்கல் செக்அப் பண்ண ரிப்போர்ட்டை அவங்க அனுப்பவே இல்லை. அதான் என்ன ஏதுன்னு பார்த்தா அனுப்பி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்படித்தான். ஆனா அதுக்குள்ள என்ன சந்தேகப்பட்டுட்டு பத்தியா? சந்தேகம்லாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏய் உண்மையை சொல்லு, நான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் உனக்கு பயம் வந்துச்சுல்ல? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன பயம்? ஓ அப்ப என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கேடின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன விட்டா உங்களை வேற யார் பாப்பா? அடியே, யாரு பாப்பான்னு காட்டட்டுமா? ஏங்க சும்மா இருங்க. இதுக்கு பேர் தான் பயம். ஆனா பயப்படாத ஐஷு டார்லிங், என் மனசுல இந்த ஐஸ்வர்யாவை தவிர அந்த ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் இடம் கிடையாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னைக்குமே எனக்கு நீ மட்டும் தாண்டி பொண்டாட்டி. ஏய் என்னடி இன்னும் சந்தேகமாவே பாக்குற? என்ன பண்றது, உங்களை சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு போக்கிரித்தனம் பண்ணிருக்கீங்க. ஏய் வேற விஷயத்துல எல்லாம் போக்கிரித்தனம் பண்ணிருக்கேன்னா பொண்டாட்டி விஷயத்துல கரெக்டா தாமா இருப்பேன். நாம் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ராஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ராஜா. எனக்கு நீதானடி எனக்கு கொண்டாட்டி. நீ என்கிட்ட கேட்ட மாதிரியே நான் உன்னை விட்டு போறேன். ஆனா நான் உன்னை விட்டு போனாலும் எனக்கு உன்னை மறக்க முடியாது அன்பு. என் மனசுல எப்பவும் நீ இருப்ப, நீ மட்டும்தான் இருப்ப. പക്ഷേ ഞാൻ போனதுக்கு அப்புறம் எப்பளெങ്കിലും ஒரு ദിവസം உனக்கு என்னோட காதல் புரிஞ்சா என்ன தேடி வா அன்பு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
இப்ப கூட உனக்கு என் மேல காதல் இருந்து நீ வேற ஏதாவது காரணத்துக்காக என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் சத்தியமா உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனா நீ எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, உன் மேல காதலே இல்லைன்னு சொல்லிட்ட. இதுக்கு மேலேயும் இங்க இருந்து உன்னை நான் டார்ச்சர் பண்ண விரும்பல அன்பு. அதனாலதான் உன்னை விட்டு போறேன். நான் போறேன் அன்பு. அன்பு, ஐ லவ் யூ அன்பு. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. அன்பு, என்ன காதலிக்கலன்னு சொன்ன, அப்புறம் உன் நெஞ்சில ஷைலுன்னு என் பேரை பச்சை குத்தி இருக்க. அப்ப நான் நினைச்ச மாதிரி உன் மனசுல நான் தான் இருக்கேன். நீயும் என்ன லவ் பண்ற எனக்கு தெரியும் அன்பு. அப்புறம் எதுக்காக அன்பு என்ன காதலிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ற? நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு என் மேல காதலை வச்சுட்டு அப்புறம் எதுக்காக என்ன வேண்டான்னு சொல்ற? ஷைலு, அன்பு, ஏய் நீங்க என்ன பண்ற? அன்பு, என்ன காதலிக்கலன்னு ஏன் அன்பு போய் சொல்ற? ஏய் என்ன உளர்ற? நான் தான் நேத்தே எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல. இல்ல அன்பு, நீ போய் சொல்ற. ஏய் என்ன திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? நான் தான் நேத்து எல்லாமே தெளிவா சொன்னேன்ல. நீயும் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க மாட்டே, வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன. நானும் உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பி போயிடலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டல்ல, கிளம்பி போ. பார்த்தேன் அன்பு, ஒண்ணு மாத்திரம் இல்ல, நீ என் மேல வச்சிருக்கிற காதலையும் பார்த்தேன். ஏய் என்ன சொல்ற? தேவையில்லாம ஏதாவது கதை எழுதாம எந்திரிச்சு போ. நான் கதை எழுதுறனா? சரி, நான் கதை எழுதுறதா இருந்தா அப்ப நீ எழுதி இருக்கிறதுக்கு பேர் என்னடா? ஏய் என்ன பண்ற? சொல்லுடா, இதுக்கு என்ன அர்த்தம்? அது ஷைலுன்னு என் பேரை நெஞ்சில பச்சை குத்திட்டு உன் மனசுல நான் இல்லைன்னு எதுக்கு அன்பு போய் சொல்ற? ஷைலு, இல்ல, இனி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். ஏ ஷைலு, நான் சொல்றத கேளு. நீ என்ன சொல்ல போற? இப்போ உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு சொல்ல போறியா? இல்ல காதல் இல்லாம தான் என் பேரை உன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கியா? சொல்லு அன்பு, இதுக்கு மேல என்ன காதலிக்கலன்னு சொல்ல போறியா? காதலிச்சேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு சேர முடியாது. அதனாலதான் வேணாங்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஏன் அன்பு, ஏன் ஒண்ணு சேர முடியாது? சேர முடியாதுன்னா சேர முடியாது. ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்காத. ஏன் கேட்க கூடாது? எனக்கு தெரியும் அன்பு, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ற. அப்புறம் எதுக்காக நம்ம ஒண்ணு சேர முடியாதுன்னு எனக்கு தெரியும் அன்பு. இல்ல இந்த அளவுக்கு என்ன காதலிச்சிட்டு என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு அப்படி என்ன காரணம்? அத நான் சொன்னா நீ தாங்க மாட்ட மின்னல். என் முன்னாடி இப்படி அழுது அழுது அது என் வாயால சொல்ல வச்சிடாத. இனி இப்ப அது என்ன காரணமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அன்பு. எனக்கு நீ வேணும், நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை விட்டு போனா என்னால வாழவே முடியாது அன்பு. நீ என்ன என்ன நினைச்சாலும் சரி, இனி ஒரு திவசம் வாழ்ந்தாலும் அது உன் கூட தான். இதுக்கப்புறமும் நீ என்ன வேண்டான்னு சொல்றதா இருந்தா உன் கையாலே என்ன கொன்னுடு அன்பு, நான் சந்தோஷமா செத்துடுறேன். ஷோ, ஏன் மின்னல், ஏன் என்ன இப்படி சாவடிக்கிற? அடித்துக்கு மரக்காடு பெருசுதான், சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான், ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி, கருந்தைக்கு மரக்காடு வெடிக்குதடி, உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில, ஓ மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணி கோயில, அக்கறை சீமையில் இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி, அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. வேணாம் மின்னல், இப்ப நான் அவசரப்பட்டேன்னா நீ அப்புறம் கடைசி வரைக்கும் வருத்தப்படுவேன். இங்க பாரு ஷைலு, இதுக்கு மேலேயும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நான் உன்னை அவாய்ட் பண்றேன்னா அதுக்கு காரணம் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. அது ஏன் எதனாலனால நீ என்கிட்ட கேட்காத, கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை. அன்பு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா அப்ப வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவியா? என்னால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஷைலு. என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் யாருமே வர முடியாது. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன்.
அதனால தயவு செஞ்சு என்னை மறந்துட்டு இந்த வீட்டை விட்டு போய் எங்கேயாவது நல்லாரு. அது போதும் எனக்கு. அப்போ நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவியா? கேளு. நீ என்ன காதலிச்சது உண்மையா பொய்யா? அது மாத்திரம் எனக்கு தெரியணும். இத பார்த்ததுக்கு அப்புறமா அது உண்மையா பொய்யான்னு உனக்கு தெரியலையா மின்னல்? என் மனசுலயும் உசுர்லயும் நீ மட்டும் தாண்டி இருக்க. இதுக்கப்புறமும் நீ மட்டும்தான் இருப்ப. உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி இருந்தா கூட நான் உன்னை விட மாட்டேன் மின்னல். ஆனா நம்ம 2 பேரும் இந்த ஜென்மத்துல சேர்ந்து வாழ முடியாது. அதனாலதான் சொல்றேன், என்னை விட்டு போயிடு. நான் போவில்லை அன்பு. ஏய், நீ தானே சொன்ன நான் உன்னை காதலிக்கிறது உண்மையா பொய்யான்னு மட்டும் தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுறேன்னு. அதே சொன்னேன். இப்பவும் நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆனா நீ என்ன இப்ப காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எதுக்காகடா உன்னை விட்டு போகணும்? ஏய், அதானே சொன்னேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ முடியாது. தேவையில்லாம என் கூட இருந்து உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. என் வாழ்க்கையே நீதான் அன்பு. நீ எதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. இனி அது எந்த காரணமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். 100 வருஷம் உன் கூட வாழலனாலும் பரவாயில்ல அன்பு. ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஷோ, ஏன்டா அவ தான் கேக்குறான்னா நீயும் ஏதோ ஒரு மூட்ல ஆமா காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு. ச்சே, காதலிக்கலன்னு சொன்னப்பவே இங்கிருந்து போக மாட்டேன், எதையாவது பண்ணி என் மனசை மாத்திருவேன்னு சொல்லிட்டு இருந்தா. இதுல வேற இப்ப எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சா. இனி என்ன பண்ண போறாளோ? இக்கி மருமவளே, வாங்க டீ. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஐயோ, நீங்க எல்லாம் இல்லாம எனக்கு பொழுதே ஓடல டீ. என்ன அம்மாச்சி, வந்ததுமே மருமகளுக்கு ஐஸ் வைக்கிறீங்க? எங்க இதுக்கப்புறம் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் கிடைக்காம போயிருமோனா? எலே கொழுப்பு பிடிச்சவனே, வந்ததுமே சேட்டி ஆரம்பிச்சிட்டியாலே? இல்ல, நாங்க எல்லாரும் இல்லாம நல்லா ஜாலியா ஃப்ரீயா பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு போய் ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசி ஜாலியா இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நாங்க வந்ததும் நாங்க இல்லாம பொழுதே போகலன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எலே கொஞ்சம் சும்மா இருல. இவன் ஒருத்தன் வந்துட்டு சண்டை மூட்டி விட்டுருவாமா. அம்மாச்சி, எங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி. நாங்க எல்லாம் நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அம்மாச்சி. அப்படி சொல்லிட்டு மருமவளே, இருக்கா பாரு குதிர்க்கம் பிடிச்சவன். அப்புறம் ஐஷு எப்படிமா இருக்க? நாங்க வேற இல்ல, அங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி உனக்கு நிறைய வேலை ஆயிடுச்சா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை போய் கிளீன் பண்ணிட்டு வருவேன். இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? இல்ல ஐஸ்வர்யாவை வச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டை கிளீன் பண்றதே கஷ்டம், இதுல வேற அங்கேயும் போய் கிளீன் பண்ண வச்சுட்டோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லக்கா. அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் ஷைலஜான்னு ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. வந்து 1 வாரம் ஆச்சு. அன்னைக்கு அம்மாச்சி ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க ஐஷு, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல, நம்ம வீட்டில தான் இருக்கான்னு. ஆமா ஐஷு, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பொண்ணு, யாரு என்னன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? ஏன்னா யாருன்னே தெரியாம வீட்ல எல்லாம் தங்க வைக்க முடியாதுல்ல. எலி, நீ போலீஸ்காரன் அப்படி எல்லாரையுமே சந்தேகப்பட்டுட்டு கிடக்காதல்ல. அந்த பிள்ளை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி அம்மாச்சி தெரியும்? எலி, அது நம்ம ஐசப்பா ராமகிருஷ்ண மாமா இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டோட பிள்ளைல. இது மாமாவோட ஃப்ரெண்டு பொண்ணா? அது ஆமலே, அந்த பொண்ணோட அப்பாவும் மாமாவும் ஃப்ரெண்டுல. மாமா கொஞ்ச காலம் கேரளாவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, அப்பதான் பழக்கம். அப்படியா? அது எப்படி கரெக்டா மாமாவோட ஃப்ரெண்டு பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வர முடியும்? ஆமா, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? ஐயோ, இவன் என்னம்மா இவன் பெரிய போலீஸ்காரனா இருக்கான், ரொம்ப தான் கேள்வியே கேக்குறான். எலே, உன் போலீஸ் புத்தி எல்லாம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கல, என்கிட்ட இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு கிடக்காத. ஐயோ அம்மாச்சி, உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, யாரு என்னன்னு தெரியாம இந்த காலத்துல யாரையும் நம்பி வீட்டுல எல்லாம் தங்க வைக்க கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். ஐயோ எலே, அதான் அந்த பிள்ளை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னல? ஐயோ தெரியும்னு சொல்றீங்கல்ல, அதுதான் யாரு அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறேன். ஐயோ எலே, அதான் அந்த பிள்ளை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன யாரு எந்த குலம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் உனக்கு சொல்லணுமாக்கு? மாசு வரப்பிட்டே கூட்டிட்டு வந்து வெளிய நிக்க வச்சுக்கிட்டு கேள்வியா கேட்டுட்டு கிடக்கான். முதல்ல பொண்டாட்டி கூட்டி உள்ள போல. ஐயோ அரவிந்த், கொஞ்சம் சும்மா இருங்க. எதுக்கு வந்ததும் வராததுமா அம்மாச்சி கிட்ட வம்பு இழுக்கிறீங்க? ஐயோ இல்ல சீதா, யாரையோ கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் யாரு என்னன்னு விசாரிச்சேன். இது ஒரு தப்பா? இனி இப்ப கதிரன வந்தாலும் இதுதானே கேட்பாரு. அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. மடி சீதா, உன் புடிச்சன கூட்டிட்டு உள்ள போயிடு சொல்லிட்டேன். இல்லனா இப்ப இந்த பையல காது புடிச்சு திருக பாரு நானு.
எங்க வந்து காதை திருகுங்க பாப்போம். முதல்ல என் காது உங்களுக்கு எட்டுதான் பார்க்கலாம் வாங்க. ஐயோ அரவிந்த், வந்ததும் ஆரம்பிக்காதீங்க, உள்ள வாங்க முதல்ல. அவன் கிடக்குறான், அவன் இப்படிதான் எதையாவது சொல்லிட்டு இருப்பான். ஆனா பாவம் யாரும் இல்லாத பொண்ணுன்னா தங்கிட்டு போட்டோம். ஆமாக்கா, ஆனா பாவம் நல்ல பொண்ணுதான்க்கா. நான் இப்ப இந்த ஒரு வாரம் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படிலாம் எனக்கு எதுவும் தப்பா தெரியலக்கா, ரொம்ப நல்ல பொண்ணுதான். அப்புறம் என்ன ஐஷு, அம்மாச்சியும் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்றாங்க, நீயும் நல்ல பொண்ணாதான் இருக்குன்னு சொல்ற. அப்புறம் என்ன, தங்கிட்டு போட்டோம். மாமா வந்தாலும் இததான் சொல்லுவாரு. ஆமச்சி மருமவளே, நீயும் சரி, என் பேரு கதிரும் சரி, ஆதரவு சொன்னா பாவம் தங்கிட்டு போட்டு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே தங்க வச்சுட்டேன். சரி அம்மாச்சி, அப்புறம் அந்த பொண்ணு எங்க? நானும் பார்க்கணுமே. அந்த பொண்ணு உள்ள தம்பி இருக்கு, போய் பாட்டி மருமவளே. யாரு பாக்குறவளோ இல்லையே, நீ கண்டிப்பா பார்க்கணும் மச்சி. ஏன் மச்சி, அது ஏன் நான் கண்டிப்பா பார்க்கணும்? அது ஒண்ணுமில்ல டி, இந்த வீட்டுக்கு நீ தானே டீ மூத்த மருமவோ, அப்ப நீ தானே டீ முதல்ல பார்க்கணும். அதுக்கு தான் மச்சி சொன்னேன். என்ன மச்சி சொல்றீங்க? மூத்த மருமகனா அந்த பொண்ணு நம்ம வீட்ல தங்க தானே போகுது, என்னமோ மருமகளா வர போற மாதிரி நான் தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. இல்லட்டி மருமவளே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அம்பிட்டுதான். நீ போய் பாரு போ. சரி சரி. மாட்டி மருமவளே, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. என் பேரு கதிர் எங்க? இந்த ஆதி பையன் எங்க? ஐயோ அம்மாச்சி, அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு சாயந்தரமா வர, நீங்க காலையிலே போயிருங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நாங்க முன்னாடியே வந்துட்டோம். அப்புறம் இந்த ஆதி பையன் வந்தா அப்பாவோட பைக்ல தான் வருவேன்னு ஒரே அடம். அதான் சரி அவரே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவனையும் விட்டுட்டு வந்தாச்சு. 2 பேரும் சாயந்தரமா வந்துருவாங்க அம்மாச்சி. ஓ அப்படியா? சரி சரி, வரட்டு. நீ உள்ள போட்டி மருமவளே. சரி அம்மாச்சி. அப்புறம் ஐஷு, நான் வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். உன் முகம்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்க உள்ள வாங்க சொல்றேன். சரி வா. சிம்ரன் பாட்டி, ரியா பாப்பா எங்க? அந்த நண்டு உள்ளதான் எங்கே விளையாடிட்டு கிடந்துச்சு, உள்ள போய் பாருங்க. சரி. இன்னில்லா ரியா உள்ளதான் இருக்கலாம், வா நம்ம உள்ள போய் ரியா கூட விளையாடலாம். சரிடா தீரா, வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரியா பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.